श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 761வது நாமம் யத இந்திரிய மனோபுத்தையே நமக. இந்திரியங்கள், மனம், புத்தி ஆகியவற்றை ஒருமுகப்படுத்தியவருக்கு நமஸ்காரம். இம்மூன்றையும் அடக்கித்தான் ஒருமுகப்படுத்த வேண்டும். இம்முயற்சியில் வென்றவருக்கு முக்தி குறிக்கோளாகிறது. தவம் வலுக்க வலுக்க அவர் ஜீவன் முக்தி அடைகிறார். 762வது நாமம் யதி தர்ம சுபாலகாய நமக. சந்நியாச தர்மத்தை சிறப்பாக பாதுகாத்தவருக்கு நமஸ்காரம். தர்மம் என்னும் சொல்லுக்கு சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட வாழ் நெறிமுறை என்பது இங்கே பொருள். கடவுள் வாழ்த்துக்கும் வான் சிறப்புக்கும் அடுத்து 3வது அதிகாரமாக பற்றறுத்தவர்களின் பெருமைக்கு இடம் கொடுத்து துறவின் மேன்மையை போற்றுகிறார் முதற்பாவலர். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. திருக்குறள் 21. ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையை சிறப்பாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் என டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரை வழங்குகிறார். 8 வயது சிறுவராக இருந்தாலும் துறவறம் ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் அவருக்கு 80 வயதான இல்லறத்தாரும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது இந்து மத சாஸ்திர விதி. துறவுக்கு அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அளித்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். இல்லறத்தார்களுக்குள் தான் வெறும் வயதுக்கு மதிப்பு. தம் மகன் துறவேற்றுவிட்ட பின் அவரை காணச் செல்லும் தகப்பனார் துறவேற்காதவராக இருந்தால் மகனுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். தாய்க்கு விதி வேறு. தாயை எங்கே கண்டாலும் துறவி நமஸ்காரம் செய்ய வேண்டும். துறவிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் போதும் வயதில் இளையவர் மூத்தவருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கு வயது கணக்கு வேறுபடும். துறவரம் ஏற்ற ஆண்டிலிருந்துதான் ஒரு சந்நியாசியின் வயது கணக்கு ஆரம்பமாகும். துறவு ஏற்றல் மறுபிறவியாக கருதப்படுகிறது. யதி தர்மம் நம் மனதை புண்படுத்தும் அளவிற்கு சீர்கட்டு போயிருக்கிறது. தற்காலத்தில் காவி உடை தரித்தவர் ஒருவரை கண்ணால் காணும் போதே அவர் நிஜமான சந்நியாசியா அல்லது போலிச்சாமியாரா எனும் கேள்விதான் முதலில் மனதில் எழுகிறது. ஒரு துறவிக்கு உண்டான மரியாதையை காட்டாமல் ஒதுங்கிவிடவும் தோன்றுகிறது. 100 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட முன்னேற்றம் இது. 763வது நாமம் யதோ வாசோ நிவர்தந்தே தத்தானந்த சுனிஷ்டிதாய நமக. எதனின்று வாய்ச்சொற்கள் எட்டி பிடிக்க இயலாமல் மனதுடன் சேர்ந்து திரும்பி விடுகின்றனவோ அந்த பிரம்மானந்தத்தில் நன்கு நிலைத்திருந்தவருக்கு நமஸ்காரம். 764வது நாமம் யத்ன அதிசய சேவா ஆப்த குரு பூர்ண கிருபா பலாய நமக. சிரேஷ்டமான பிரயாசையுடன் சேவை செய்து குருவின் முழுமையான கிருபை எனும் பலத்தை சம்பாதித்தவருக்கு நமஸ்காரம். 765வது நாமம் யதேச்ச சூட்ச்ம சஞ்சாரினே நமக. சூட்சும உடலில் தம்மிச்சையாக சுற்றி வந்தவருக்கு நமஸ்காரம். சித்தர்கள் சூட்சும உடலில் எவ்வுலகத்திற்கும் சென்று வரும் சக்தி பெற்றவர்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றவும் செய்வர். 766வது நாமம் யதேஷ்ட தான தர்ம கிருதே நமக. தானமும் தர்மமும் தம் விருப்பம் போல் செய்தவருக்கு நமஸ்காரம். பேச்சு வழக்கில் தானமும் தர்மமும் கூட்டாகவே பேசப்படுகிறது. ஒரே பொருளில் உபயோகப்படுத்தப்படுகிறது. கூர்ந்து நோக்கின் தானம் வேறு, தர்மம் வேறு. நாம் உய்வதற்காக கொடுப்பது தானம். கோதானம், கன்னிகாதானம், பூதானம், வஸ்திரதானம், அன்னதானம், ஸ்வர்ணதானம் ஆகியன உதாரணங்கள். பிறர் உய்வதற்காக கொடுப்பது தர்மம். பிச்சையிடுதல், சத்திரம் சாவடி கட்டுதல், அநாத இல்லம் நடத்துதல்,
சாலையில் சுமை தாங்கி கட்டுதல், கோவில் கட்ட பண உதவி செய்தல், குளம் வெட்டுதல், சாலையில் நிழல் தரும் மரங்கள் நடுதல், கல்விக்கூடங்கள் நிறுவுதல், கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைத்தல் ஆகியன உதாரணங்கள். இத்தெளிவுரை அவதார புருஷர்களுக்கு பொருந்தாது. 767வது நாமம். யந்திர ஆரூடம் ஜகத் சர்வம் மாயையா பிராமயத் பிரபவே நமக. சக்கரத்தின் மீது ஏற்றப்பட்ட பொருளைப் போல எல்லா உலகங்களையும் மாயையால் சுழற்றும் பிரபுவுக்கு நமஸ்காரம். 768வது நாமம். யமகிங்கர சம்த்ரஸ்த சாமந்தஸ்ய சகாயக்கிருதே நமக. யமனின் ஏவலாள்களின் மிரட்டல்களால் நடுநடுங்கிய சாமந்திற்கு நலம் செய்தவருக்கு நமஸ்காரம். ஆர் சாமந்த், ராமச்சந்திர ராமகிருஷ்ண சாமந்த் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் ஸ்ரீ சாயி சத்சரிதத்தை இயற்றிய அருட்கவி கோவிந்த் ரகுநாத தபோல்கரின் மாப்பிள்ளை. யமதூதர்கள் அவரை மிரட்டிய கதையை அவருடைய வாக்குமூலத்திலிருந்தே தெரிந்து கொள்வோம். எனக்கு திருமணம் நடந்தது 1911ஆம் ஆண்டில். நான் ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பித்தேன். பரம்பரை வியாதியான அல்புமினூரியா, சிறுநீரில் புரதச்சத்து கழிதல் என்னை தாக்க ஆரம்பித்தது. நான் சீரடிக்கு மனைவியுடனும் மாமனாருடனும் சென்றது 1912ஆம் ஆண்டில். எல்லோரும் செய்வது போல் நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் பாபாவின் பாதங்களில் நமஸ்காரம் செய்தேன். எனக்கு அப்பொழுது விசுவாசம் ஏதும் இல்லை. அதற்கு காரணம் என்னுடைய ஆங்கிலேய படிப்பு முறையே. என் மனப்போக்கை அறிந்து கொண்ட பாபா, யாராவது பிடித்து தள்ளிவிட்டால்தான் இவன் குரு பாதங்களில் சேவிப்பான் போலிருக்கிறது என்று மாதவராவிடம் கூறினார். என்னுடைய வியாதி பாபாவிடம் எடுத்துச் சொல்லப்பட்டது. மற்றவர்களைப் போல சரியான நேரத்தில் தேவையான அளவுக்கு என்னால் சாப்பிட முடியாத நிலை, அதனால் ஏற்படும் பலவீனம் எல்லாம் விவரிக்கப்பட்டன. நான் ஆரோக்கியமடைவேன் என்று பாபா உறுதியளித்தார். பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின. நான் பத்தியமாக சாப்பிட்டு மருந்துகளை உட்கொண்டு அவ்வப்பொழுது சிறுநீர் பரிசோதனையும் செய்து கொண்டேன். வியாதி நிவாரணமாகியது. நான் எல்லோரையும் போல உணவு உண்ண ஆரம்பித்தேன். 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிகழ்ந்த ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கது. சாயி பக்தி என்னுள் நீர் பூத்த நெருப்பு போல் இருந்ததும், சாயியின் காக்கும் கரங்கள் செயல்பட்டதும் எல்லோருக்கும் தெரியட்டும். அது நான் வியாதி நீங்கி சொஸ்தமடைந்து வந்த காலம். ஒரு நாள் அர்னாலாவில் இருந்த என் வீட்டில் நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றேன். திடீரென்று வலிப்பு கண்டு கீழே விழுந்துவிட்டேன். என்னவோ ஏதோவென்று என் மனைவி பயந்தாள். மற்றவர்களும் என்னை நோக்கி வந்தனர். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு காட்சி தென்பட்டது. யமபடர்கள் போல் தோன்றிய 8 மற்றும் 10 கரிய உருவங்கள் என்னை முற்றுகையிட்டன. என்ன இதெல்லாம்? என்னை ஏன் இவர்கள் அடிக்கின்றனர் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். எனக்கு வலிக்கவில்லை. ஆயினும் நான் அடிக்கப்படுவதாக உணர்ந்தேன். அப்பொழுது ஓர் ஒளி உண்டாயிற்று. ஒரு கை தோன்றியது. கருப்பு உருவங்களை அந்த கை விலக்கியது. உருவங்கள் மரியாதையாக ஒதுங்கி நின்றன. அது ஒரு வெள்ளை கஃபுனி அணிந்த கை. கஃபுனியின் ஒரு பகுதி எனக்கு தெரிந்தது. நான் மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தேன். என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. கீழே விழுந்ததால் எனக்கு காயம் ஏதும் படவில்லை. என் மூக்கு கண்ணாடி உடைந்து போயிற்று. அவ்வளவே. எனக்கு காட்சி ஏற்பட்ட போது ஒரு விசித்திரமான வாசனை என்னை சுற்றி பரவியதை உணர்ந்தேன். என் உறவினர்கள் காப்பாற்றியது பாபாதான் என்று நம்பினர் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? நான் அப்பொழுது பார்த்த கை பாபாவினுடையதுதான் என்பது இப்பொழுது எனக்கு நன்கு விளங்குகிறது. 1915ஆம் ஆண்டு என்னிடம் இல்லாத அந்தியந்த விசுவாசம் 1927ஆம் ஆண்டுதான் ஏற்பட்டது. 769வது நாமம். யமதூத பரிக்ளிஷ்ட புரந்தரே
அசூரஷகாய நமக. யமதூதர்களால் துன்புறுத்தப்பட்ட புரந்தரேவின் பிராணனை காப்பாற்றியவருக்கு நமஸ்காரம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர்களுள் ஒருவர். சாயி சமஸ்தானத்தின் பொருளாளராக சேவை செய்தவர். மகா சமாதிக்கு 14 ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த சம்பவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் பூனாவில் 4/5/1936 அன்று விவரித்ததை கேட்போமா? 1932ஆம் ஆண்டு நான் இடுப்பு பிடிப்பு முடக்குவாத நோயால் உயிர் பிழைக்க மாட்டேன் என்று நினைக்கும் அளவிற்கு தாக்கப்பட்டேன். யமதூதர்கள் என்னருகில் வந்ததை பார்த்தேன். ஆனால் பாபா என்னை தேடி வந்து என் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டார். என்னுடைய கையை அவருடைய முழங்காற் சிப்பியின் மேல் வைத்துக்கொண்டு யமதூதர்கள் என்னையோ என்னுடைய படுக்கையையோ தொடாதவாறு தடுத்து விட்டார். நான் காப்பாற்றப்பட்டேன். 770வது நாமம். யமபீதி விநாசினி நமக. யம பயத்தை, மரண பயத்தை ஒழிப்பவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।